மார்னிங் வந்து அம்மாவை கூட்டிகிட்டு பேங்க் போயிட்டேன். அப்புறம் வந்து என் மகளை கூட்டிகிட்டு வந்து இறங்குன கால் வந்துச்சு. உடனே வந்து மவுத்து செய்தி வந்துருந்துச்சு. அதோட க்ளோஸ் ரிலேட்டிவ் வேறு. லாஸ்ட்டு டைமில் தான் தெரிஞ்சிச்சு எங்களுக்கு. எங்கள் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் காலில் தெரியுமா. என்னங்கடா ரிலேட்டிவ் நீங்கள் மவுத்து செய்தியை கூட இவ்வளோ லேட்டாக சொல்கிறீங்களேன்னு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா போயும் வந்து எங்களால் முகத்தை பார்க்க முடியல. வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா துவா ஊதி கொண்டுட்டு போகும்போது தான் நாங்கள் போனோமே. ஏன்னா எங்கள் வீட்டில் இருந்து போகிறதுக்கு 7 கிலோமீட்டர் தூரம். டிராஃபிக் வேறு. ஆட்டோ தான் புக் பண்ணி போனோம். இந்த ஊரில் இருக்காங்கன்றது எனக்கு இப்போ தான் தெரியும். ஏன்னா அவங்க வந்து ராமநாதபுரத்தில் இருந்தாங்க முதல்ல. 13 வயசில் அவங்க வீட்டுக்கு நான் போயிருக்கேன். ரொம்ப நல்ல நன்னா. அம்மா வந்து தூக்கி வளர்த்தாங்களாம். அம்மா ரொம்ப மிஸ் பண்ணி அழுதுட்டாங்க. போய் முகத்தை பார்க்க முடியலையேன்ட்டு. ஏன்னா அவங்கள கூட்டிகிட்டு போகல. ஏன்னா அவங்க காலையில் கூட்டிகிட்டு போனதே ரொம்ப டயர்டாயிடுச்சு அவங்களுக்கு. காலையில் சொல்லியிருந்தாலும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம். ரிலேட்டிவ்ங்களெலாம் நினச்சா ரொம்ப வருத்தமாக இருக்குது. அன்றைய காலத்துலலாம் வந்து ஃபோன் வசதி இல்லை. ஆனால் வந்து மவுத்து செய்தி வீடு தேடி சொல்லிடுவாங்க. இப்போ என்னென்னா இப்போ இருக்கிற காலத்தில் எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஒரு கால் பண்ணால் நம்ம போகிறோம். சொத்தையா எழுதி வாங்க போகிறோம். ஒன்று சொல்லுவாங்க, இவ்வளோ லேட்டாக வந்துட்டீங்களேன்னு கேட்பாங்க. யாரும் சொல்லலைன்னு சொன்னால் செஞ்சிருந்தா நான் சொல்லியிருப்பேன்னு சொல்லுவாங்க. ஆனால் சொல்ல மாட்டாங்க மறு டைம். அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்க.